ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்கும் திரு கீவாஜா அவர்கள தெரியும் இல்லையா? கீவா ஜெகநாதன் என்றழைக்கப்பட்ட கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். அவர் ஒரு குறிப்பிடத்தக்க தமிழ் இதழாளர், கவிஞர் மற்றும் எழுத்தாளர். அதோட மட்டும் இல்லாம பெரியவாளோட அத்யந்த பக்தரும் கூட. இந்த பதிவுல நம்ப மகா பெரியவா திரு கீவாஜா அவர்களோட திருப்பதி கோவில் பத்தி பேசின ஒரு சம்பாஷணைய படிக்கப் போறேன். தீபம் இதழ்ல வந்த இந்த கட்டுரைய எழுதினது காலம் சென்ற திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். சத்வம் சமத்வம் சதானந்த சித்தம் சதா சந்திரமௌலீஸ்வர பாதசேவ்யம் சத்குரு ரூபம் சதாச்சார சேனம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வந்தியம் காஷாயதாரம் கரே ஏகதண்டம் சிரஸ் ஏகமுண்டம் ஸ்ரீ ருத்ர ரூபம் முனிர் மந்தஹாசம் மகாதேவதேவம் மம வந்திய தேவம் நமஸ்தே நமஸ்தே கிருபாசமுத்திரம் காருண்ய நேத்திரம் ஸ்ரீ காமகோட்டி பீட்டாசனஸ்தம் கல்யாண ரூபம் கைலாசவாசம் கமலாயதாக்ஷம் நமஸ்தே நமஸ்தே ஜகந்நாதநாதம் ஸ்ரீ சுவாமிநாதம் ஜயேந்திர சரஸ்வதி பூஜித பாதம் ஜடம் வெங்கடேஸ்வர ஜீவஸ்வரூபம் ஆனந்த வர்ஷம் நமஸ்தே நமஸ்தே. ஸ்ரீ 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 மகா பெரியவா கீவாஜா அவர்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? திருப்பதி முருகன் ஸ்தலமா இல்ல திருமாலின் ஸ்தலமா? இதுக்கு அவர் பதில் சொல்லறது, இரண்டுக்குமே அங்கே ஆதாரம் உண்டு. எப்படி அப்படின்னு கேட்கிறார் பெரியவா. வடநாட்டார் பாலாஜி என்று அந்த ஆண்டவன கூப்பிடுறாங்க. பாலனாக இருப்பவன் முருகன்தான். அடுத்தது, வெள்ளிதோறும் திருமலையில் இன்றும் வில்வத்தால் அர்ச்சனை நடக்கிறது. மேலும் மலைகளுக்கெல்லாம் தலைவன் முருகன்தான் என்பது வழக்கு. அவன் குறிஞ்சி நில கடவுள் அல்லவா என்கிறார் கீவாஜா. சரி, இதுல உன்னோட கருத்து என்ன என்று கேட்கிறார் பெரியவர். பழங்காலத்தில் அங்கே முருகன் கோவிலும் திருமால் கோவிலும் இருந்திருக்க வேண்டும். திருமால் கோவிலுக்கு சிறப்பு வர வர முருகன் கோவில் மறைந்திருக்க வேண்டும். இதுதான் என் கருத்து என்கிறார் கீவாஜா. ஆனால் பெரியவா தன் கருத்தாக சொன்னது என்ன தெரியுமோ? ஏதோ ஒரு புராணத்துல அங்க 2 சக்திகள் இருப்பதாக படிச்சிருக்கேன். ஒன்று கௌமாரி, இன்னொன்று வைஷ்ணவி. அதனால்தான் அந்த கோவில் மதில் சுவர்ல கூட சிங்க வாகனம் இருக்கு. திருமால் ஆலயம்தான் அப்படின்னா கருட வாகனம் இருக்கும். முருகன் கோவிலாக இருந்தால் மயில் வாகனம் இருக்கும். ஆனால் சக்திக்கு வாகனமான சிம்மம் தான் அங்கு இருக்கு. தொண்டை மண்டலத்துல சக்தி கஷேத்திரத்தில் சிம்மம் தான் இருக்கும். ஒரு காலத்துல திருப்பதி தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலத்தோடு தான் சேர்ந்திருந்தது. பின்னாடி அரசியல் காரணங்களால மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டதால ஆந்திராவோடு சேர்ந்துட்டது. 2 சக்திகளுக்கான கோவிலாக அது இருப்பதனால் முருகன் கோவில்னும் திருமால் கோவில்னும் சொல்வது பொருத்தமாக தான் இருக்கு என்றார். பிறகு அங்கு இருந்த மடத்து சிப்பந்தியிடம், எனக்கு திருப்பதியில கொடுத்த பரிவட்டம் உள்ள இருக்கு பார், அதை கொண்டு வா என்று பணித்தார். அவரும் அந்த பரிவட்ட ஆடையை கொண்டு வந்தார். அதை கீவாஜாவிடம் கொடுத்து அளக்க சொன்னார். கீவாஜாவுக்கோ ஒரே பரவசம். ஏனென்றால் அந்த பரிவட்டம் திருப்பதி பெருமாளுக்கு சாத்திய பின் பெரியவர்க்கும் சாத்தப்பட்டது. இப்படி இருவர் திருமேனியை தழுவியதை அவர் தழுவும் போது சிலிர்ப்பு ஏற்படத்தானே செய்யும். கீவாஜாவும் அதை அளந்து பார்த்தார். சரியாக 36 முழங்கள் இருந்தது.
இது போன்ற பரிவட்ட ஆடைகளை திருப்பதி தேவஸ்தானத்துக்கென்றே பிரத்யேகமாக தறி போட்டு செய்வது வழக்கம். இதற்கென்றே நெசவாள கிராமம் ஒன்று உள்ளது. அவர்களும் காலம் காலமாக 36 முழம்தான் கணக்கு என்று நெய்கிறார்கள். கீவாஜாவும் 36 முழம் இருப்பதை கூறினார். உடனே பெரியவா, நம்பவர்கள்ல பெண்கள் 18 முழம் தானே கட்டுகிறார்கள், 2 பெண்களுக்கு என்றால் 36 தானே என்று கேட்கிறார். அதாவது வைஷ்ணவி கௌமாரி என்னும் கணக்கில். சமத்காரமான அந்த கருத்தும் கேள்வியும் கீவாஜாவுக்கு பிறகே புரிந்தது. அதே சமயம் திருமலை எப்படி திருமாலின் கோவிலாக பெரும் புகழை அடைந்தது, ஏன் சக்தி ஸ்தலமாக தொடரவில்லை என்ற கேள்வியும் எழுந்தது. பெரியவா அதற்கும் பதிலை சொன்னார். இன்றும் 2 சக்திகளின் செயல்பாடுகளும் அங்கே அனுகிரகமாக மாறி வெளிப்பட்டபடிதான் உள்ளது. கௌமார சக்திக்கு முருகனையும், வைஷ்ணவிக்கு திருமாலையும் அடிப்படையாக சொல்வார்கள். இதில் இருவருக்கும் மாமன் மருமகன் உறவு முறை உண்டு. அவ்வகையில் மாமனே பெரியவர் என்பதால் மருமகன் மாமனுக்குள் ஐக்கியமாகிவிட்டார் என கொள்ளலாம். இது ஒரு கோணம். அடுத்தது, காத்து ரட்சிப்பதில் திருமாலே முன்னிற்பவர். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்பது வழக்கு. சித்தாந்தப்படி அவனே எல்லாமும் ஆவான். அவனுக்குள் எல்லாமே அடக்கம். அடுத்து, அது 7ஆவதாக உள்ள மலைமேல் உள்ள ஆலயம். அதனால் அவரை ஏழுமலையான் என சொல்வதும் உண்டு. அதில் 6 சுடர்களில் மலர்ந்த ஆறுமுகன் அதனுள்ளே அடங்கிவிடுகிறான் இல்லையா? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி முடிக்கிறார் நம் மகா பெரியவா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.